இது டெரிவேட்டிவோட பேசிக் ஃபார்முலா பவர் ரூல். பவரில் இருக்கிறத ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டு பவரில் 1 மைனஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் ரூல்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் எப்போவுமே 0. கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சம் அண்ட் டிஃப்ரென்ஸில் அப்படியே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் போட்டுப்போம். டிஒய் பை டிஎக்ஸை நம்ம ஒய் டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒய் ஒன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதெல்லாம் வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் டெரிவேட்டிவ். ஒரு 2 டேர்ம் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா அது யூ அண்ட் வி நேம் பண்ணிவிட்டு யூவி ப்ளஸ் யூவின்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு யூக்கு டேஷ் அடுத்து விக்கு டேஷ் டேஷ்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். குவாஷன் ரூலில் நியூமரேட்டராக இருக்கிறது யூன்னு எடுத்துப்போம், டினாமினேட்டர் இருக்கிற வின்னு எடுத்துட்டு யூ டேஷ் வி மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். செயின் ரூல்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் காம்போசிட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ராடக்ட்டில் எழுதுவோம். எக்ஸ்போனென்ஷியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே ஆன்சர் தான் கிடைக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஏ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பவரில் எக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஏ பவர் எக்ஸ் லாக் ஏன்னு எழுதுவோம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சீன் ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மட்டும் ஆன்சர்ஸ் நெகட்டிவில் வரும். சேம் ரூல் அப்ளிகபிள் ஃபார் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஆல்சோ.